ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம். இன்றைக்கி நம்ம ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான முறையில் மாவு எதுவுமே பிசையாமல் இந்த பரோட்டா பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஆனியன் பரோட்டா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கணும். இந்த பரோட்டா நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். சின்னதாக கட் பண்ண வெங்காயம் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி 1/4 கப், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க மாவோட 3 கப் தண்ணி ஆட் பண்ணி மெதுவாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். தண்ணி ஒரே டைமில் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணிங்கிற கணக்கில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாவு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பரோட்டா பண்ணுறதுக்கான மாவு ரெடியாக இருக்குது. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா கரண்டியில் எடுத்து ஊற்றுற மாதிரி தோசை மாவு பதமில் இருக்கணும். இப்போ இந்த மாவை யூஸ் பண்ணி எப்படி பரோட்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கணும். பேனில் கொஞ்சமாக பட்டர் இல்லை ஆயில் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கணும். பேன் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டா மாவை கொஞ்சமாக எடுத்து பேனில் ஆட் பண்ணிக்கணும். மாவை பேனில் ஆட் பண்ணதும் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். தோசைக்கு மாவை ஆட் பண்ணுற மாதிரியே தான் ஆட் பண்ணணும். ஆனால் ரொம்ப தின்னாக இல்லாமல் பரோட்டா மாதிரி நல்ல திக்கான லேயராக ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போது இந்த பரோட்டாவை நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டாவோட சைடெல்லாம் பேனில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பரோட்டாவை திருப்பி போட்டுட்டு தேவையான அளவு பட்டர் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கணும். பரோட்டாவை இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டு பட்டர் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். ரெண்டு சைடுமே குக் ஆனதுக்கு அப்புறமா பரோட்டாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். பரோட்டாவோட கலர் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு சைடெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் பரோட்டா நமக்கு நல்லா உப்பி வரும். இப்போ நம்மளுடைய பரோட்டா பார்த்தீங்கன்னா 2 சைடுமே குக் ஆகி ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க மாவுலேயே நம்ம பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆனியன் பரோட்டா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. மாவு பிசைஞ்சு பண்ணுற பரோட்டா விட இது ரொம்ப நல்ல சாஃப்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.